இன்று அவர்கள் அங்கு எதற்காக சென்றார்கள்? பொருளை எடுக்க சென்றார்களா, விற்க சென்றார்களா, வாங்க சென்றார்களா, இராணுவத்தினரோடு நட்பாக இருந்தார்களா, இராணுவத்தினருக்கு சாராயம் வாங்கி கொடுத்தார்களா, கசிப்பு பெற்று கொடுத்தார்களா, கள்ளு வாங்கி கொடுத்தார்களா? இதெல்லாம் அவசியமற்ற பேச்சுக்கள். இங்க இருக்கின்ற பிரதான பிரச்சனை, ஒரு நாட்டிலே மக்கள் வாழ்கின்ற இடத்தில் இராணுவத்தினுடைய பிரசன்னம் அவசியமற்றது. சிவில் செயற்பாடுகளுக்குள் இராணுவம் தலையிடக்கூடாது. எந்த ஒரு ஜனநாயக நாட்டிலும் இராணுவம் ஆயுதபூர்வமான ஒரு அமைப்பு. நாட்டினுடைய எல்லை பிரச்சனைக்கும் நாட்டில் ஏற்படுகின்ற அசாதாரண சூழ்நிலைகளின் போது மட்டும் பயன்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு ஆயுத அமைப்பு தான் இராணுவம். இந்த இராணுவத்தை மக்கள் பகுதிகளில் அதிக அளவிலே கொண்ட பகுதிகளாக இன்று வடக்கு கிழக்கு இருக்கின்றது. இராணுவத்தினரோடு ஏற்கனவே எங்களுக்கு பலத்த பிரச்சனைகள் இருக்கின்றது. இராணுவத்திற்கு எதிராக நீதி கேட்டு போராட்டங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த போராட்டம் எதற்கும் நீதி வழங்காத பட்சத்தில் இன்னுமே இராணுவ முகாம்களை அதிக அளவாக வடக்கு கிழக்கில் வைத்திருக்கின்றார்கள். எதற்காக வைத்திருக்கின்றார்கள் என்ற கேள்வி மக்கள் எல்லாம் இருக்கின்றது. ஏனென்றால் இந்த இராணுவ முகாம்களால் தான் பிரச்சனைகள். இந்த இராணுவ முகாம் இல்லாது விட்டால் இன்று இந்த ஒரு இளைஞர் உயிரிழந்திருக்க மாட்டார். இன்று அந்த குடும்பத்திற்கு உழைத்து கொடுத்து கொண்டிருந்த ஒரு இளைஞர் இல்லை. 9 மாத குழந்தைக்கு ஒரு தந்தை இல்லாமல் போயிருக்கின்றார். என்ன காரணம்? தேவையற்ற விதமாக இராணுவத்தினரை இந்த பிரதேசங்களில் வைத்திருப்பதுதான் பிரச்சனை. இன்று படிப்படியாக ஆற்றுவோம் என்று சொன்னவர்கள் கூட அதுக்கான வேலைகளை செய்கின்றார்கள் இல்லை என்ற குற்றச்சாட்டை நான் வைக்கின்றேன். தெற்கிலே 77 சூட்டு சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கின்றது. வடகிழக்கில் அந்த அளவுக்கு எதுவும் இடம்பெறவில்லை. எதற்காக இராணுவத்தை அங்கு இவ்வளவு குவித்து வைத்திருக்கின்றார்கள் என்று இந்த பகுதிகளில் முழுக்க ஆயுத சூட்டு சம்பவங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. 12,000க்கும் மேற்பட்ட முன்னாள் விடுதலை புலி உறுப்பினர்கள் புனர்வாழ்வு அளிக்கப்பட்டு சமூகத்திலே வாழ்கின்றார்கள். அவர்களில் பலருக்கு நன்றாக சுடத் தெரியும், வெடிகுண்டுகள் செய்ய தெரியும். ஆனால் ஒரு பொழுதும் இந்த கடந்த 15 வருடமாக எந்த ஒரு நபருமே எந்தவித வன்முறை ஆயுத கலாச்சாரத்திலும் ஈடுபடவில்லை. தமிழ் மக்கள் நேர்மையான அரசியல் தீர்வும் அரசியல் போராட்டத்தை நம்புகின்றார்கள் என்பதை 15 வருடமாக வெளிப்படுத்தியும் கூட ஆயுத முனைகளில் அவர்களை வைத்திருப்பதற்காகவே தொடர்ச்சியாக வடக்கு கிழக்கில் இராணுவ குவிப்பு இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இராணுவத்தினரால் ஏற்படுகின்ற சிக்கல் என்பது அதிகரித்திருக்கின்றது. இராணுவத்தினர் விவசாயம் செய்கின்றார்கள், அங்கு ஹோட்டல் நடத்துகின்றார்கள், விடுதி நடத்துகின்றார்கள், சாப்பாட்டு கடைகள் நடத்துகின்றார்கள், மக்கள் செல்கின்ற விடமெல்லாம் திரிகின்றார்கள் ஆயுதத்தோடு. அது மட்டுமல்லாது சிலர் வீடு கட்டி கொடுக்கின்றார்கள், அத்தியாவசிய சேவைகளில் ஈடுபடுகின்றார்கள், பிரதம அதிதிகளாக செல்கின்றார்கள். எந்த ஒரு நாட்டிலும் இப்படி இடம்பெறாது. ஜனநாயகபூர்வமான ஒரு இடத்திலே இராணுவத்தினருடைய இடம் எந்த அளவில் இருக்க வேண்டும் என்பதை முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே முத்தையன் கட்டிலே உயிரிழந்த கபில் ராஜுக்கு நீதி வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையும், இராணுவத்தினர் இராணுவ குவிப்பு இராணுவ மயமாக்கல் என்பது வடகிழக்கிலிருந்து அகற்றப்பட வேண்டும் என்கின்ற அரசியல் கோரிக்கையை நாங்கள் இன்று இங்கு முன்வைக்கின்றோம். அதைத் தொடர்ந்து